அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ச்சே, இந்த நம்மோட டார்ச்சர் தாங்க முடியலையே. சிவாக்கிட்டையும் லவ் சொல்ல தயக்கமாக இருக்குது. சிவாவோட ஃபோனும் அட்டன் பண்ணலை. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடவும் பிடிக்கல. பயங்கர டிப்ரெஷனாகவே இருக்கே. வேலைக்கும் போக பிடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. எங்கே பைரவனை காணோம்? எங்கே போயிருப்பான்? ஒருவேளை அங்கே போயிட்டானோ? இதுக்குத்தான் அவனை வெளியே விடாமல் வச்சிருந்தேன். ஷபாடா, இன்னைக்கு ஒரு வழியாக நாய் பிடிக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. டேய் மணி, ராம், இறங்குங்கடா. உள்ளே என்ன பண்ணுறீங்க? நாய் என்ன தானாக வந்து உள்ளே வருமா? நாம் தாண்டா போய் பிடிக்கணும். இறங்குங்கடா முத. என்ன அது, நம்ம ஆளு ஒரு மாதிரி இருக்கான். ஏய் சிவா, என்னடா ஆச்சு? ஏன்டா வேலைக்கு வந்த இடத்துல சோகமாக இருக்க? மாப்பிள்ள, எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தலாகவே இருக்கு மாப்பிள்ள. என்னடா உறுத்தல்? இது மஞ்சுவோட ஏரியா. இருக்கட்டும். என்னது, மஞ்சுவோட ஏரியாவா? ஆமாம் மாப்பிள்ள. அவள் வீடு எங்கே இருக்குன்னு தான் தெரியலை. ஒருவேளை அவள் வீட்டுக்கிட்டேயே நம்ம நாய் பிடிக்க வந்திருந்தா. டேய், நீயா ஏன்டா எல்லாம் கற்பனை பண்ணிக்கிற? இல்லை மாப்பிள்ள, சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ற? நாயை பிடிக்காம ரிட்டன் போகலான்றியா? அங்கே அவன் ஆப்பு வச்சுருவான், புரியுதா? பயமாக இருக்கு மாப்பிள்ள. டேய், மஞ்சு வேலைக்கு போயிருப்பாங்கடா. வேணும்னா ஃபோன் போட்டு கேளு. மாப்பிள்ள, ஃபோன் போட்டால் டவுட்டு வரும் மாப்பிள்ள. இப்போ போகலைன்னா நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டே வரும்டா. வர்றேன் மாப்பிள்ள. டேய் சிவா, கண்டிப்பாக மஞ்சுவோட வீடு இங்கே இருக்காது. நீ பயப்படாத. என்னோட கெட்ட நேரம் இருந்துடுச்சுன்னா வாடா பார்த்துக்கலாம். வாங்கப்பா சாப்பிட்லாம். பைரவனை காணமேம்மா. எங்கேயாவது போயிருக்கோம், வரும், நீங்கள் வாங்க. என்ன அது, மஞ்சு சொல்லி முடிக்கிறா, பைரவன் தலை தெறிக்க வீட்டுக்குள்ளே ஓடி வர்றான். என்னாச்சு? டேய் பைரவா, என்னாச்சுடா? எங்கே போன? ஏன் இப்படி ஓடி வர்ற? யோ பெருசு, வெளியே நாய் பிடிக்கிறாங்க ஐயா. வண்டியை பார்த்துட்டு தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டேன். எந்த பண்ணாடை போட்டு கொடுத்துச்சுன்னு தெரியலையே. இருமா, வெளியே போய் பார்த்துட்டு வர்றேன். நாம் எங்கேயாவது பதுங்கிக்குவோம். ஆஹா, என்னது, இந்த நாய் நமக்கே விளையாட்டு காட்டுது. டேய் சிவா, இன்னைக்கு இதை அலேக்கா தூக்கினண்டா. மணி, ராம், உஷாரா ரவுண்டு கட்டுங்க. அடடே, இந்த நாய் பிடிக்கிறவங்கள பார்த்துட்டு தான் பைரவன் தலை தெறிக்க ஓடி வந்திருக்கான். நானே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வேற யாரோ முந்திக்கிட்டாங்க. என்னப்பா பார்த்தீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. அந்த வெறி நாயை பிடிக்கிறதுக்கு நாய் பிடிக்கிறவங்க வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் பைரவன் தெரிச்சு போய் ஓடி வந்திருக்கான். என்னது, நாய் பிடிக்கிறவங்க வந்திருக்காங்களா? ஆமாம்மா. ஒருவேளை சிவாவும் நாய் பிடிக்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பாரு. எதுக்கு டவுட்டு? போய் யாருன்னு பார்த்துட்டா போச்சு. இந்த சந்தேகம் நம்மளை விடவே மாட்டேங்குது. அப்பா நீங்கள் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். டேய் சிவா, அப்படியே நாயை சுத்து போட்டு வளைச்சு அது கழுத்தில் கம்பியை போடுறா. ஆஹா, கழுத்தில் கம்பியை மாட்டிட்டாயா. என்னது, நாய் சிவாவை இழுத்துக்கிட்டு போகுது. டேய், நாயை முன்னாடி இழுடா. இந்த நானும் வர்றேன். அப்பா, 2 பேருமா சேர்ந்து இந்த ஒரு நாயை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஒரு வழியா இந்த வெறி பிடிச்ச நாயை நாம் பிடிச்சிட்டோம். மாப்பிள்ள, யாருக்கிட்ட இந்த நாய் வாலாட்டுது? சிவானா குக்கா பிடிச்சிட்டன்ல. மாப்பிள்ள, என்னடா? மஞ்சு மாப்பிள்ள. ஆஹா, பிடிச்ச நாயை விட்டுட்டானே ஐயா. ஐயோ, நாய் நம்மளை இழுத்துட்டு ஓடுதையா. ஆஹா, கஷ்டப்பட்டு பிடிச்சோம், இந்த வெறி நாய் தப்பிச்சு போயிடுச்சு ஐயா. அண்ணே, நான் முன்னால் போகிறேன், நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு பின்னால் வாங்க. மாப்பிள்ள, சீக்கிரம் வாடா. என்னது,
நாய் பிடிக்கிறவங்கள சிவாவை காணமே. ச்சே, அவர் எப்படி இங்கே இருப்பார்? அவர் தான் நாய் பிடிக்கிறவர் கிடையாது. டேய், ஏன்டா பிடிச்ச நாயை விட்டுட்டு நீ இப்படி தலை தெறிக்க என்னை கூட்டிட்டு ஓடி வர்ற? மாப்பிள, நான் நாய் பிடிச்சிட்டு இருக்கையில மஞ்சுவை பார்த்தேன் மாப்பிள. என்னது, மஞ்சுவை பார்த்தியா? மாப்பிள, வண்டி பக்கத்தில் வந்துருச்சு, ஏறு மாப்பிள. இந்த ஏரியாவை விட்டு நாம் ஜூட்டு விடணும். என்னம்மா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ யோசனையாகவே உக்காந்துருக்க. ஒன்றும் இல்லைப்பா. ச்சே, ஹோட்டலில் அந்த ஆள் சொன்னதுலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 2 மனசாகவும் இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? மாப்பிள, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு, பைக்கை நிப்பாட்டிட்டு வா, நான் உள்ளே போகிறேன். ஆஹா, என்ன ஓட்டம் ஓடுறான் ஐயா. அவன் பார்த்தாலா பார்க்கலையான்னு தெரியல, ஆனால் அதுக்குள்ளே இவன் இந்த பயப்படுறானே ஐயா. டேய், இப்போ வாச்சும் சொல்லுடா, என்னடா நடந்துச்சு? ஜஸ்ட்டு மிஸ்ஸு மாப்பிள, இல்லைன்னா மானமே போயிருக்கும். மாப்பிள, நாயை நான் பிடிக்க, அது என்னை இழுக்க, நான் சமாளிக்க, அந்த பிக் ஸ்ட்ரகிள் சுச்சுவேஷனில் கேஷுவலாக நான் டேர்ன் பண்ண பாரு, ஆப்போசிட்டில் மஞ்சு மாப்பிள வந்துச்சு பாரு மாப்பிள. ஒரு பயம் என்னோட லைஃப்லையே இதுவரைக்கும் வராத ஒரு பயம் மாப்பிள. பட் மை குட் டைம், மஞ்சு என்னை பார்க்கல மாப்பிள. ஏண்டா, அவள் உன்னை பார்க்கலன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா? சரிடா, நீ பார்க்குறப்ப மஞ்சு உன்னை பார்க்கல, ஓகே. நீ பார்க்காத நேரத்தில் பார்த்துருப்பாங்கிறியா மாப்பிள? ஒரு வேளை பார்த்துருந்தா இந்நேரம் ஃபோன் கால் வந்திருக்கணுமே மாப்பிள. டேய், என்னடா நீ சொல்லி வாய முடியல, செல்ஃபோன் மணி அடிக்குது, யாருன்னு பாடுறா? மாப்பிள, மஞ்சு தான் மாப்பிள கூப்பிட்றா. ஆஹா, பிஞ்சிருச்சையா, பார்த்துட்டா போல இருக்கையா. டேய், பேசுடா. பயமாக இருக்கு மாப்பிள. ஏண்டா, ஒருவேளை பார்த்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தா? டேய், பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நீ ஃபோன் பேசித்தான் ஆகணும், பேசு. சந்தோஷமாக ஃபோன் வர்றப்ப ஸ்டேட்டஸ் போடுறப்ப எவ்வளோ குஜாலாக இருந்தான். இப்போ கஷ்டம் நஷ்டம் ரெண்டையும் தாண்டா காதலில் அனுபவிக்கணும், புரியுதா? பாவம் அந்த பொண்ணு, இவன் நாய் பிடிக்கிறவன்னு தெரிஞ்சு என்ன பாடுபட்டுச்சோ. இவ்வளோ நேரம் கழித்து ஃபோன் வருது, வண்டியில் வரையிலேயே வந்திருக்கணுமே ஐயா. சரி, இப்போ வாச்சு வந்துச்சே, ரிசல்ட் என்னன்னு கேட்போம். ஆஹா, கையெல்லாம் எப்படி நடுங்குது. இவன் பேசுவானா பேச மாட்டான்னு தெரியலையே ஐயா. ஹலோ. ஆஹா, பேசிட்டான் ஐயா. நான் மஞ்சு பேசுகிறேங்க. என்னது ரொம்ப நிதானமாக ஆரம்பிக்கிறா? சொல்லுங்கங்க. நான் ஃபோன் பண்ணலை, ஃபோன் அட்டன் பண்ணலை, வாட்ஸ்அப்பில் வரல, ஸ்டேட்டஸ் போடலைன்னு தப்பாக நினைக்காதீங்க சிவா. என்ன அது, நம்ம ஒன்று நினச்சா அவள் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன அது, பையன் இன்னும் ஷாக்காகாமல் பேசிக்கிட்டு இருக்கான். சிவா, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கேன், டிப்ரெஷன் வேறு. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஆஹா, இப்போ தான் மேட்ருக்கு வந்திருக்கான். நேரில் மீட் பண்ணுறப்ப சொல்கிறேன் சிவா. என்னால் எதுவும் இல்லைங்க, இது பர்சனல். ஹெல்ப் எதுவும் வேணும்னா தயங்காமல் சிவா கிட்ட கேளுங்கங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னது ஹெல்ப்பா? ஆஹா, ஒன்றுமே புரியலையே ஐயா. பேசி முடிச்சிட்டான், அவங்ககிட்டயே கேட்டுட்டா போச்சு. மாப்பிள்ள, இப்போ தான் மாப்பிள்ள மனசு நிம்மதியாக இருக்குது. என்னடா சொல்கிற மாப்பிள்ள? நான் நாய் பிடிக்கிறத மஞ்சு பார்க்கல மாப்பிள்ள. நல்ல வேலை, தடவை தப்பிச்சிட்ட மாப்பிள்ள. ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் சொன்னா மாப்பிள்ள. என்னவா இருக்கும்? அதான் பர்சனல்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் நீ ஆராய்ச்சி பண்ணுற அப்படிங்கிற? ஆமாண்டா, இப்போ தான் மாப்பிள்ள மனசு நிம்மதியாக இருக்குது. வா, கடைக்கு போவோம். ஆஹா, இன்னைக்கு எவன் சிக்க போகிறானோ.